Hi guys, welcome to the channel Day-to-Day Math Revelations. So today classes நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா 12th ஸ்டாண்டர்ட்ல கொஷின் சீரிஸ் தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் 1.1ல பேலன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு 4 சம்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 1 தான் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 13 கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்ப்போம். Show that the relations are defined in the set A of all polygons. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு பாலிகன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரியணும். இந்த பாலிகன்ஸ் என்ன அப்படின்னாக்கா செட் ஏல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க P1 and P2. என்ன சொல்றாங்க P1 and P2ன்றது என்ன அப்படின்னாக்கா ஸோ சேம் நம்பர் ஆஃப் த சைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் அன் ஈக்குவல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். அதுலயே வந்து சப் கொஸ்டின் இன்னொன்று கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ செட் ஆஃப் த ஆல் எலமெண்ட்ஸ் இன் ஏ ரிலேட்டட் டு த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டி விச் சைட்ஸ் 3, 4, 5 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தெரியும் பாலிகன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றது நமக்கு வந்து தெரியணும். ஸோ இப்போ வந்து ஒரு என்ன பண்றீங்க, ஒரு ட்ரையாங்கிள் வந்து எடுக்கிறீங்க. ஸோ ட்ரையாங்கிள் வந்து சொல்லும்போது இதுல வந்து எனக்கு வந்து ஒரு 3 வெர்டெக்ஸ் வந்து இருக்கும், 3 எட்ஜஸ் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ எனக்கு வந்து 3ன்றது வந்து கிடைக்கும். இதே வந்து ஒரு ஸ்கொயர் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 4 வெர்டெக்ஸ் இருக்கும், 4 எட்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து 5 வெர்டெக்ஸ் 5 எட்ஜஸ், 6 வெர்டெக்ஸ் 6 எட்ஜஸ்ங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம், பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ரைட். இந்த பாலிகன் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சம்மூல வந்து போயிருக்கோம். ஓகே, நமக்கு ரிலேஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, P1 P2. அதாவது ஒரு 2 பாலிகன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, சேம் நம்பர் ஆஃப் த சைட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் 1 அண்ட் ட்ரையாங்கிள் 2 கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிஃப்ளெக்ட் சொல்லும்போது அதுக்கான கண்டிஷன் வந்து நமக்கு நல்லாவே வந்து தெரியும். என்னது A, A பிலாங்ஸ் டு R. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னது T1 T2ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்க 2 ட்ரையாங்கிளை கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து அது இட் செல்ஃப் சேம் நம்பர் ஆஃப் த சைட்ஸ்ன்றத கூட நீங்க வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம், இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் அப்படின்றது வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து கன்க்ளூட் வந்து பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 பாலிகன்ஸ் வந்து எடுக்கும். ரைட், அதாவது T1 T2ன்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா A, B, C, B, A. ரைட். ஸோ அப்போ வந்து ஏ பாலிகன், அதாவது பாலிகன் 1ம் பாலிகன் 2ம் ஈக்குவல் அப்படின்னாக்கா பாலிகன் 2ம் பாலிகன் 1ம் எப்படி இருக்கு, எனக்கு ஈக்குவலா வந்து இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இப்போ சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லுவோம், நம்ம டிரான்சிட்டிவ் வந்து சொல்லக்கூடிய. டிரான்சிட்டிவ் வந்து சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷன் A, B பிலாங்ஸ் டு R, B, C பிலாங்ஸ் டு R அண்ட் A, C பிலாங்ஸ் டு R. ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது நம்ம பாலிகன் 1 எடுத்துக்கிறோம், பாலிகன் 2 எடுத்துக்கிறோம். சரிங்களா? பாலிகன் 2 பாலிகன் 3ன்றது வந்து ஈக்குவல். இப்போ பாலிகன் 1ம் பாலிகன் 3 எப்படி இருக்கு, எனக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றோம், இது வந்து ஒரு டிரான்சிட்டிவ் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா வந்து கன்க்ளூட் வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு சப்டிவிஷன் வந்து கேட்டிருந்தாங்க. சப்டிவிஷன் அதாவது சப்போஷன் வந்து ஒரு கேட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? எனக்கு தெரியுங்க. வாட் இஸ் த செட் ஆஃப் த ஆல் எலமெண்ட்ஸ் இன் ஏ ரிலேட்டட் டு த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் T with sides 3, 4 and 5. ஒன்றும் கிடையாது, நமக்கு வந்து சைட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? சைட்ஸ் வந்து என்னென்ன சைட்ஸ் கொடுக்குறாங்க, 3 கொடுக்குறாங்க, 4 கொடுக்குறாங்க, 5 கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லும்போது எனக்கு எத்தனை சைட்ஸ் வந்து எனக்கு வந்து வரும், 3 சைட்ஸ் வந்து வருமா? ரைட்டுங்களா? அப்ப எனக்கு 3 சைட்ஸ் வந்து வருது அப்படின்னாக்கா எனக்கு இதுல ஒரு 3 சைட்ஸ் வந்து இருக்கு. இந்த 4 சைட்ஸ் வந்து இருந்தாலுமே எனக்கு வந்து என்ன வரும், 3 சைட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஸ்கொயர் மெத்தட் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா டயகனல் வந்து போடுறேன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு 3 சைட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்ப இங்கேயும் வந்து எனக்கு 3 சைட்ஸ் இருக்குது. இந்த 5ல வந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுலயும் எனக்கு என்ன இருக்குது, 3 சைட்ஸ்ன்றது வந்து எனக்கு இன்க்ளூடிங் தானே இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது ஆல் எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், இங்க வந்து ரிலேட் வந்து ஆகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லி வந்து நம்ம முடிக்கணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். ஓகே, லெட் எல் பி த செட் ஆஃப் த ஆல் லைன்ஸ் இன் த XY பிளைன். ஸோ XY பிளைன்ஸ் சொல்றாங்க அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் பிளைன் தான் XY பிளைன் வந்து சொல்றாங்க, ஆல் லைன்ஸ். ஓகே, அண்ட் ஆர் பி த ரிலேஷன்ஸ் இன் த எல் டிஃபைன்ட் ஆஸ் அ ஒரு ரிலேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து நம்ம டயக்ராம்ஸ் வந்து நம்ம வந்து போடுறோம். இது வந்து என்னது, ஒரு கார்ட்டீசியன் பிளைன். கார்ட்டீசியன் பிளைன் சொல்லும்போது எக்ஸ் ஒய். ரைட்டுங்களா? இந்த எக்ஸ் ஒய்ல தான் என்ன இருக்கு அப்படின்னாக்கா ஒரு லைன் வந்து நான் வந்து வரையறேன். இது வந்து L1 ஒரு லைனு. இந்த L1 லைனுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா L2ன்ற ஒரு லைன் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இதுதான் இங்க வந்து என்ன, நமக்கான ரிலேஷனே இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதுதான் நமக்கான ரிலேஷன்ஸ் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ரைட். ஸோ இப்ப ஷோ தட் த ஆர் இஸ் ஈக்குவல் ரிலேஷன் அப்படி வந்து கேட்கறாங்க. அதுல இன்னொரு
கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. ஃபைண்ட் த செட் ஆஃப் த ஆல் லைன்ஸ் ரிலேட்டட் டு த லைன் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு லைனுக்கான ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் வந்து சொல்லும்போது எல்லோன்னு ஒரு லைன் வந்து இருக்கு அப்படின்னாக்கா இந்த லைன் வந்து என்னது பேரலல் டு இட் செல்ஃப் ஆச்சா. ஸோ நம்ம பேரலல் எடுத்து இன்சிம்பிள் போட்டுக்கலாம். பேரலல் டு இட் செல்ஃப். ஸோ அந்த லைன் வந்து அதுக்கே வந்து என்னவா இருக்கும் பேரலா வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இது வந்து ஒரு ரெஃப்ளெக்சிவ் அப்படின்றத ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஸோ அதாவது L1 வந்து பேரலல் டு L2 இருக்குது அப்படின்னா L2 எப்படி இருக்கும் பேரலல் டு L1 தானே இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை. அடுத்து டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் சொல்லும்போது நம்மளுக்கு ஏ கமா பி ஆர் அண்ட் பி கமா ஏ சாரி பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இப்படி வந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது L1 வந்து என்ன எப்படி இருக்குது பேரலல் டு L2, L2 பேரலல் டு L3. ஸோ அதாவது இங்க வந்து நம்ம வந்து பார்த்தோமா இல்லை L1 L2 வந்து பார்த்தோமா. ஸோ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு L3 சொல்லிட்டு வந்து ஒரு லைன் வந்து இருக்குது. இது L3 வந்து என்னது L2வும் L3யும் வந்து இப்படி எனக்கு பேரலா வந்து இருக்குது. அதாவது இதுவும் பேரலா வந்து இருக்கு அப்படின்னாக்கா அப்ப L1னும் L2வும் எனக்கு வந்து பேரலா வந்து இருக்கணுமா. சரி L3யும் வந்து எனக்கு வந்து பேரலா வந்து இருக்கணுமா. அதுதான் இங்க வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அப்போ வந்து L1 parallel L3. ஸோ அப்போ வந்து நமக்கான கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் டிரான்சிட்டிவ் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்றோம். ஓகே. ஸோ இது ஒரு சப்கொஷன் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நல்லா உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும் என்ன ஃபார்மேட். ஸ்லோப் ஆஃப் த லைன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸ்லோப் ஆஃப் த லைன் சொல்லும்போது y is equal to mx plus c. mx plus c. ஸோ இந்த ஸ்லோப் ஆஃப் த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் லைன் ஈக்குவேஷன் வந்து நம்மளால டிரைவ் பண்ண வந்து முடியும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஃபார்மேட் வந்து அதாவது y is equal to 2x plus 4 வந்து சொல்லும்போது m-ஓட வேல்யூ வந்து இங்க 2, c-ஓட வேல்யூ வந்து 4 ரைட். ஸோ இதுல வந்து அனதர் 2 வேல்யூஸ் வந்து நமக்கு இருக்குது. என்னது x வேல்யூ வந்து என்னன்னு தெரியாது, y வேல்யூ வந்து என்னன்னு தெரியாது. ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து நீங்க L1 L2 வந்து லைன் வந்து வரையணும் அப்படின்னாக்க இங்கேயும் வந்து x yன்றது வந்து நமக்கு வந்து தேவைப்படும் ரைட்டுங்களா. L2லயும் x y தேவைப்படும், L3லயும் x y வந்து தேவைப்படும். அப்ப இந்த இங்க வந்து நம்ம சொல்றோம் L1ஓட எக்ஸ் அண்ட் ஒய் வந்து வேலையத்துக்கு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும். ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது லைன் ஈக்குவேஷனுக்கான அந்த ஃபுல் ஃபார்ம் வந்து நமக்கு வந்து இங்க வந்து கிடைக்கும் ரைட்டுங்களா. அதே மாதிரி L2ஓட அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த L2க்கான லைன் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். L3 அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணும்போது அதுக்கான லைன் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப எல்லாமே வந்து எனக்கு எப்படி அங்க ரிலேட் வந்து ஆகுது ரைட்டுங்களா. ஸோ அப்போ அதுதான் இங்க வந்து நம்ம கன்க்ளூஷன் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறது ரைட்ஸ். அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து இங்க ஏபிசிடின்னு வந்து கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டா பயப்படாங்க. என்ன கேட்டுக்காங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் கேட்கறாங்க. அதாவது மேலே ஒரு செட் வந்து கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஒரு செட் வந்து கொடுத்துட்டு அதுக்கான ரிலேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஸோ இதுக்கு இல்லைன்றத வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு ஏபிசிடில இருந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம் அவ்வளோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் வந்து சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கணும் ஏகமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஆச்சா. ஸோ அப்போ ரிலேஷன்ஸ் வந்து ஏகமா ஏன்றது எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏகமா ஏ இருக்குது 1,1 2,2 4,4 3,3. ஸோ எனக்கு இங்க செட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்குது ரைட்டுங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாமே நீங்க எடுத்தீங்க வந்து எழுதணும். ஓகே எழுதிட்டு என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ரிஃப்ளெக்சிவ் அப்படின்றது வந்து இங்க வந்து லாஸ்டா கன்க்ளூஷன் வந்து கொடுக்கும். ஓகே. அடுத்து சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா ஸோ இது வந்து ஒரு 2 கேஸ் கூட நான் எடுத்துக்கிறேன். 1,2 சொல்றது கேஸ் வந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன். அப்ப எனக்கு பிலாங்ஸ் டு என்னவா இருக்கணும் 2,1 எனக்கு ஸோ 2,1 என்னது எனக்கு டஸ்ட் ஆஃப் பிளாங்ஸ். இது இந்த ரிலேஷன் எங்கேயாவது வந்து 2,1 இருக்குதா நம்மளுக்கு இல்ல கரெக்டுங்களா. ஸோ இன்னொரு கேஸ் நான் எடுக்கிறேன், செகண்ட் கேஸ் வந்து எடுக்கிறேன். என்ன இது 1,3 ஒன்று எடுத்துதான் வச்சுக்கோங்க. ஸோ 1,3 சொல்லும்போது 3,1 இருக்கும். 3,1 இருக்கா இல்ல அது டஸ் நாட் பிளாங்ஸ். ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்லிடுறாங்க நாட் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ நாட் சிமெட்ரிக். ஸோ இதுல வந்து நீங்க இதுலயே கூட நீங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தானே கேட்கறாங்க, மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தானே கேட்கறாங்க. இதுலயே கூட நீங்க என்ன பண்ணலாம் கன்க்ளூட் பண்ணிடலாம். என்னது எங்க வந்து நாட் டிரான்சிட்டிவ் வருது, நாட் சிமெட்ரிக் வருது, இங்கதான் நாட் சிமெட்ரிக் வருது ரைட்டுங்களா. எனவே டிரான்சிட்டிவ் எப்படி வருதுன்றத அதையும் நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்றோம்
1,2ன்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்கிறேன். பிலாங்ஸ் டு ஆர் ஆச்சா. ஸோ அடுத்து வந்து என்ன பண்றேன், ஸோ 2, ரைட். ஸோ 1,2. ஸோ 1,2ல 1,3 எடுத்துக்கணும். ஸோ 1,3ங்கிறத நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 1,3, 3,2 அண்ட் 1,2. ரைட்டுங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது, டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து கிடைக்குது. ரைட். ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகுதுங்க, ஆப்ஷன்ஸ் வந்து என்ன வந்து கிடைக்குது, இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ், ரைட்டா, அண்ட் டிரான்சிட்டிவ் அண்ட் நாட் சென்ட்ரிஃபியூகல். ஸோ அப்படி எடுக்கும்போது ஆப்ஷன் பிங்கிறது நமக்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து வருது. ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம் நம்ம. ஓகே. லெட் பி, ஸோ லெட் ஆர் பி த ரிலேஷன்ஸ் இன் த செட் என் கிவன் பை ஆர். ஸோ என்ன கிவன் பை ஆர் சொல்றது நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ரைட். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் இங்க வந்து கேட்கறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து பண்ணலாம், இதுக்கு வந்து நமக்கு 2 கண்டிஷன் வந்து இருக்கும். ரைட்டுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு 2 வந்து ஸ்டாட்டிக் ஏ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் 2, இதுவும் எனக்கு ஸ்டாட்டிக் ஆகணும். பி கிரேட்டர் தன் 6ன்றது இதுவும் எனக்கு வந்து என்ன ஆகும், ஸ்டாட்டிக் வந்து ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் எடுக்கிறேன், ஏன்றது வந்து எடுக்கிறேன். 2, 4 வந்து எடுக்கிறேன். 2, 4 வந்து எடுக்கும்போது என்னது, இங்கேயே வந்து எனக்கு என்னது, இப்ப பியோட வேல்யூ, அதாவது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து 2, பி வந்து 4. ஓகேவா. இப்போ பி வந்து இங்க 4 சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா என்னது, கண்டிஷன் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் வந்து பண்ணணும். ஓகேவா. அடுத்து வந்து என்ன பண்றீங்க, 3, 8 வந்து நீங்க எடுக்கிறீங்க. அப்ப 3, 8 வந்து சொல்லும்போது ஏ வந்து 3, பி வந்து 8. ரைட்டா. அப்ப பியோட வேல்யூ வந்து இங்க 8 வந்து சொல்லும்போது 8 கிரேட்டர் தன் 6. ரைட். இது வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை. அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 is equal to 8 minus 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ன்றது வந்து வருது. அப்ப 3யும் 6ம் நாட் ஈக்குவல். அப்ப இந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்ப இது வந்து என்ன பண்றோம், எலிமினேட் வந்து பண்ணிடுச்சு. அடுத்து வந்து 6,8 வந்து நம்ம எடுக்கணும். 6,8 சொல்லும்போது பி வந்து என்னது 8, ஏ வந்து 6. அப்ப பின்னு சொல்லி 8ன்னு சொல்லும்போது 8 கிரேட்டர் தன் 6. ஸோ நமக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபைட். ரைட்டுங்களா. ஸோ அப்ப இங்க வந்து நம்ம பார்க்கும்போது 6 is equal to 8 minus 2 சொல்லும்போது 6 is equal to 6. ஸோ அப்ப இங்க என்னது, இதுவும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை. அப்ப நமக்கான தேர்ட் ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கிங்க. வீடியோஸ் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா லைக் வந்து பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ நான் பண்றதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா வந்து இருக்கும். யாராவது பெல் ஐக்கன் வந்து எனேபிள் பண்ணாம இருக்கீங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஃபங்க்ஷனை பத்தி வந்து நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.